உங்களை யாவரையும் வேண்டுமானவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டும் சந்திப்பதிலும் வாழ்த்துகிறதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நமக்கு சுருக்கமான நேரம் இருக்கிறது. நாம் வேகமாய் நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த முறை நாம் சிந்தித்ததான காரியம் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளின் அடிப்படையிலாக இருந்தது. அதே வேத பகுதியை நாம் திரும்பவும் வாசித்து இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் சில காரியங்களை பார்ப்போம். வாசிக்கலாம். யோவான் 16 8 வரை. போதும். கடந்த வாரத்துல பாவத்தை குறித்து ஆவியானவர் ஏன் கண்டித்து உணர்த்துகிறார், அவருடைய ஆவியானுடைய முக்கியமான பணி என்ன என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்து நீதியை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் ஆரம்பித்தோம். என்னுடைய இந்த செய்திகளுடைய முக்கியமான மைய பகுதியும் அதுதான். தேவனுடைய நீதியும் அந்த நீதியின் வழியாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதும் நாம் நீதிமான்களாக நடந்து கொள்ள வேண்டியதனுடைய அவசியமும் என்பதை குறித்ததாக இருக்கிறது. நாம் நீதிமான்களாக நடந்து கொள்ள முடியுமா என்பது இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் இல்லையா? நீங்களும் நானும் நீதிமான்களாக நடந்து கொள்ள முடியுமா என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால். அநேக விசுவாசிகள் இன்றைய சூழ்நிலைகளிலே தாங்கள் நீதிமான்களாக நடந்து கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல முடியாதனாலோ மனமற்றதுனாலோ நாம் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அவ்வாறு வாழக்கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு தரக்கூடியதான மிக முக்கியமான ஒரு சிந்தனை. நாம் எவ்வளவுதான் வேதத்தை ஆழமாக கற்றாலும், எவ்வளவுதான் சத்தியங்களை குறித்து திரும்ப திரும்ப பேசினாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நீதி இல்லாவிட்டால், பரிசுத்தம் இல்லாவிட்டால், தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நிமிர்ந்து நிற்க முடியாது என்கிற உண்மையை நாம் எப்பொழுதும் புரிந்து வாழ வேண்டும். தேவனுடைய நீதியை நாம் எவ்வாறு பெற்றுக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய நீதி என்றால் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது நீங்களும் நானும் நீதிமான்களாக வாழ முடியுமா முடியாதா என்பதை நான் அதுல டிசைட் பண்ண முடியும். அது முதலாவது இல்லையா? முடியுமா முடியாதா? அதற்கான பதிலை முதலாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகுதான் நம்ம வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த முடியும். இப்ப உங்களுடைய பதில் என்ன? முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? முடியும், முடியணும். அது நமக்கு ஏன் நமக்கு முடியும் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். இது நமக்கு புதிய சிந்தனைகள் ஒன்றுமல்ல, நாம் சாதாரணமாக சிந்திக்கிற ஒரு காரியம் தான். ஆனால் கவனிக்காமல் போகின்ற பகுதி அல்லது நம்ம அந்த பகுதியை தாண்டி செல்லுகின்ற பகுதியாக பல நேரங்களில் இருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மை. ஆகவே நாம் கொஞ்சம் கவனமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். தேவனுடைய நீதியை குறித்து நாம் படிக்கும் போது தேவனுடைய அன்பை குறித்தும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப தேவனுடைய அன்பை குறித்து நாம் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நீதியை குறித்து அநேக நேரங்களிலே நாம் மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்பதை போன முறை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அப்ப தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட அளவிற்கு அவருடைய நீதியை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான ஒரு காரியம்தான். தேவனுடைய அன்பு, தேவனுடைய நீதி, இது ரெண்டும் தேவனிடத்திலே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப
அப்ப எந்த அளவிற்கு தேவனிடத்திலே அன்பு நிரம்ப இருக்கிறதோ அதுபோல தேவனுடைய நீதியும் அவரிடத்திலே நிரம்ப இருக்கிறது. இந்த இரண்டு பண்புகளும் அவரிடத்திலே ஒருபோல இருக்கிறதுனாலே தான் நம்முடைய மீட்பு என்பது மிக மிக அரிதானதாகவும் தேவனால் சாதிக்க முடிந்ததாகவும் அமைந்தது. அது ரொம்ப அரிதான ஒரு காரியம், அதே நேரத்தில் தேவனாலே சாதிக்க முடிந்ததான காரியமாகவும் இருந்தது. இப்ப ரொம்ப அரிது என்பது அவருடைய நீதியை மையப்படுத்தின விஷயம், அது முடிந்தது என்பது தேவனுடைய அன்பை மையப்படுத்தினது ஒரு காரியம். இப்ப இந்த இரண்டு காரியங்களும் சந்தித்த ஒரு இடம்தான் கல்வாரி சிலுவை என்பதாக நம்ம பார்க்கிறோம். சிலுவை, ஆண்டவருடைய சிலுவை பரிமரணம் தேவனுடைய அன்பும் நீதியும் என்ன செய்த இடம்? சந்தித்த இடம், இல்லை? தேவனுடைய அன்பும் நீதியும் சந்தித்த இடம். இது ரெண்டும் சந்தித்த போது அங்கே என்ன சம்பவித்தது? தேவனுடைய நீதிக்கு என்ன ஆயிற்று? தேவனுடைய அன்புக்கு என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று சிலுவையில? சிலுவை மரணம், அந்த அவருடைய பண்பு, சிலுவை மரணத்தின் வழியாக தேவனுடைய அன்புக்கும் நீதிக்கும் ஏதாவது மாற்றம் சம்பவித்ததா? கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரிதானே? தேவனிடத்திலே பூர்ணமான அன்பு இருக்கிறது, தேவனிடத்திலே பூர்ணமான நீதி இருக்கிறது. இது ரெண்டும் சிலுவையிலே சந்திக்கிறது. ஏன் சிலுவையிலே சந்திக்கிறது? ஏன் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது? என்னை உங்களையும் ரட்சிப்பதற்காக, பாவிகளான என்னை உங்களையும் ரட்சிப்பதற்காக அது சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அது ரெண்டும் சந்தித்தது இல்லையா? சந்தித்ததா இல்லையா? ஆம். அப்படி சந்தித்த போது, தேவனுடைய அன்பு நீதியை சந்தித்த போது தேவனுடைய நீதிக்கு என்ன சம்பவித்தது? அல்லது தேவனுடைய நீதி தேவ அன்பை சந்தித்த போது தெய்வ அன்புக்கு என்ன சம்பவித்தது? இதுல ஏதாவது தோற்று போனதா, ஏதாவது ஜெயித்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்ன நடந்தது? இரண்டுமே அங்க என்ன செய்தது? வெற்றி அடைந்தது. அதான் சிலுவையினுடைய ரகசியம். இப்போ இதை நம்ம விசுவாசிகளாகிய நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய அன்பும் நீதியும் சந்தித்த போது, இதுல தேவனுடைய அன்பு நீதியை மேற்கொண்டு நீதியை ஒன்றும் இல்லாமல் ஆக செய்யவில்லை. தேவனுடைய நீதி அன்பை மேற்கொண்டு விடவில்லை. இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்த போதும் இரண்டிற்கும் எந்த மாற்றமும் நிகழவில்லை. தேவனுடைய நீதியும் திருப்தி அடைந்தது, தேவனுடைய அன்பும் வெற்றி அடைந்தது. அதுதான் சிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் இருக்கின்ற அன்பு, அதை பற்றி நம்முடைய மீட்பிலே தேவனுடைய அன்பை நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தி நாம் காண்கிறோமோ அதே அளவிற்கு தேவனுடைய நீதியையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் கவனிக்கிறது போல தேவனுடைய நீதியை கவனிக்க வேண்டும். இதை ஏன் நான் அழுத்தப்படுத்தி பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு தேவனுடைய அன்பை பேசி 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 நான் கடந்த முறை சொன்னது போல பாவிகளாக சிலுவை இடத்திலே வந்தவர்கள் படுபாவிகளாக மாறி இருக்கிறார். ஒரு பாவியை கூட ஒருவேளை என்ன செய்யலாம்? சிலுவை இடத்துல கொண்டு வந்து திருத்த முடியும். சிலுவை இடத்துல வந்து படுபாவியா மாறினவனை யார் எதை கொண்டு திருத்துறது? இன்றைக்கு திருத்த முடியாத படுபாவிகள் இருக்கிற இடம் எங்க என்று கேட்டால், எங்க? சபைக்கு உள்ள. காரணம் என்ன? தேவனுடைய அன்பை தவறாக புரிந்து கொண்டது, தேவனுடைய நீதியை சரியாக புரிந்து கொள்ளாமல் போனது. நியாய தீர்ப்பிலே, நீதி தீர்ப்பிலே எப்பொழுதும் நீதி முக்கியத்துவப்படுத்தப்படும் இல்லையா? நாம் நீதி தீர்ப்பிலே போய் நிற்க வேண்டுமா வேண்டாமா? நிற்க வேண்டும். கிறிஸ்தவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாளிலே நாம் எல்லாரும் போய் நிற்க வேண்டும். தீர்ப்பு இருக்கிறது நமக்கு.
அதை நினைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டியது அவசியம் என்பதை ஒரு விசுவாசி எப்பொழுதும் உணர்ந்திருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்மை பார்க்கும்போது நீதிமான்களாகவே பார்க்க விரும்புகிறார். அவர் கிறிஸ்துவன் ஊடாக நம்மை பார்க்கிறார் என்பது உண்மை. கிறிஸ்துவன் ஊடாக நம்மை பார்க்கும் போதும் கிறிஸ்துவன் ஊடாக நமக்குள்ளே அந்த மறு உருவமாகுதல் சம்பவித்திருக்க வேண்டும். அந்த மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழ்ந்திருக்க வேண்டும். நாம் ஒரு நீதிமான்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அல்லாம கிறிஸ்துவை பலியாக்கி நாம் எப்படியாகவும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை கொண்டவர்களாக வாழ்கிறதற்காக தேவன் நம்மை ரட்சித்து வைக்கவில்லை. இன்றைக்கு புதிய தலைமுறையில இருக்கக்கூடிய நமக்கு பணமும் படிப்பும் வசதியும் வாய்ப்புகளும் வந்த பிறகு நமக்கு நாம் விரும்புகின்ற முறையிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு நாம் தேவ பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டுகிறதுல நமக்கு அத்தனை சந்தோஷம். இதை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறது. அப்ப இந்த தெய்வ நீதியை குறித்து நம்ம படிக்கும் போது இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப தேவன் தம்முடைய நீதிக்கு எந்த களங்கமும் ஏற்பட அவர் அனுமதிக்கிறதில்லை. அவருடைய அன்புக்கும் எந்த குறைவும் ஏற்பட தேவன் அனுமதிக்கிறதில்லை. இந்த பிரச்சனை தான் அந்த கல்வாரி சிலுவையிலே தேவனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த ஒரு விஷயம். ஆனால் தேவனுக்கு தீர்க்க முடியாத எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்பதை சிலுவை நிரூபித்து விட்டது இல்லையா? எந்த ஒரு ஞானத்திலும் அது எட்ட முடியாத ஒரு உயரமான ஒரு விஷயம். ஆனால் தெய்வீக ஞானத்திலே மாத்திரம் தான் எட்ட முடிந்திருக்கிறது. அப்ப சிலுவை பலி மரணம் என்கிறது நீங்களும் நானும் சிந்திக்கிறது போல அல்ல, அதை விட மிக மிக ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் ஆழமாக சிந்தித்தாலும் அதை விட இன்னும் இன்னும் தெய்வ ஞானத்திலே தேவன் ஏற்படுத்தின, தெய்வ வல்லமையிலே தேவன் ஏற்படுத்தினது அது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். உலகத்தில் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லும் போது விசுவாசிகளுக்கும் அது கண்டித்து உணர்த்தத்தான் செய்கிறார். இன்றைக்கு சபைக்கு தேவனுடைய நீதியை குறித்த உணர்த்துதல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இதை பற்றி தேவனுடைய நீதி சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நான் அந்த பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்பவில்லை. கர்த்தர் சித்தமானால் அடுத்த நாட்களிலே நான் அதை குறித்து சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேசுவேன். இப்பொழுது தேவனுடைய நீதி நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, நாம் எப்படி அந்த நீதியை சொந்தமாக்கணும் என்பதை குறித்த ஒரு சில விஷயங்களை நான் இந்த சுருங்கிய நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அந்த 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று பேசிவிட்டு அவர் ஏன் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்ற கேள்விக்கான பதிலையும் கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். இதை நம்ம வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் புரியாத ஒரு விஷயம் போல தோன்றுகிறது. ஏன் இயேசு கிறிஸ்துவை இனி காணாதபடிக்கு உலகத்திலிருந்து அவர் பிதாவினிடத்திலே போகிறபடியினாலே நீதியை குறித்து அவர் உணர்த்த வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு முன்பாக வருகிறது. அது அந்த கேள்வி நமக்கு முன்பாக வருகிறதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், இந்த நீதி என்றால் என்ன என்பதை குறித்து நாம் நம்முடைய மனதிலே கொண்டிருக்கிறதான இலக்கணம். நீதி என்றால் என்ன, நீதி என்றால் என்ன என்று சம்பளத்திலே கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சில செயல்பாடுகளை மையப்படுத்தி நம்ம பேசுவோம். இப்படி செய்கிறது நீதி, இப்படி செய்கிறது அநீதி. இதுதான் நாம் நீதி அநீதி குறித்து நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றதான அந்த விளக்கம். அப்படி நம்ம நீதி அநீதியை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இங்க இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோன்றவில்லையா? சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறதா உங்களுக்கு? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்படி என்றால் என்ன விஷயம்? அது ஒரு சம்பந்தம் இல்லாதது போல தோன்றுகிறதே என்று சொல்லி நமக்கு தோன்றலாம். இங்கேதான் பைபிள் வெளிப்படுத்தக்கூடிய நீதிக்கும் நாம பாட புஸ்தகங்களிலேயும் உலகத்திலேயும் கற்றுக்கொண்ட நீதிக்கும் இடையிலே உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. இந்த நீதிமானாக நாம் மாற்றப்படுகிறது என்பது உலகம் சொல்லக்கூடிய நிலையில் அல்ல. நாம் நீதிமான்களாக மாறி இருக்கிறது தெய்வீகமான இன்னொரு நிலையில்.
நாம் நீதியை கடைபிடிப்பது என்பதும் உலகம் சொல்லக்கூடிய நிலையில் அல்ல, இன்னொரு நிலையில். தேவனுடைய பார்வையில நீதியின் அளவீடு என்பதும் உலகம் நமக்கு சொல்லக்கூடிய அளவில் அல்ல, வேறொரு நிலையில. இதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ஒரு நீதியை குறித்த அழகான அற புஸ்தகங்கள் எதை நீங்கள் படித்தாலும், எந்த நிலையில, எந்த மொழியில, எந்த பிரபலங்களை எழுதின எந்த விதமான ஒரு நீதி நூலை படித்தாலும் அதில் அவை சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய அந்த போக்கு ஒரே நிலையிலே தான் இருக்கு. நீ இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி மேலே வா, முன்னோக்கி வா. முன்னோக்கி வருகிறது தான் நீதி. நீ இப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கிறாய், இதை விட்டு கொஞ்சம் கூட ஒரு நல்ல விஷயங்களை செய். அதான் என்னது? நீதியான காரியங்கள். இதுதான் அறம், இதுதான் நீதி. இப்படித்தானே பேசுகிறது. நீ நல்லொழுக்கமா, கொஞ்சம் ஒழுக்கம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அந்த ஒழுக்கத்தை விட்டு கொஞ்சம் மேலே வா. இதுதான் நமக்கு உலகத்தினுடைய புத்தகங்கள் வழியாக நாம் நீதியை குறித்து கற்றுக்கொள்கின்றதான காரியம். அல்லது நம்ம ஒரு எந்த ஒரு தத்துவ நூலை குறித்து நம்ம சொன்னாலும், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சில ஒழுக்கங்களை நீ சரியாக கடைபிடித்துக் கொள். அந்த ஒழுக்கம் உன்னை என்ன செய்யும்? மேன்மைக்கு நேராக கொண்டு வரும். அல்லது மத புத்தகங்களை குறித்து நம்ம படித்தால் கூட நீ என்ன செய்? நீ செய்யக்கூடிய தீமைகளை விட நன்மைகள் செய். நீ 10 தீமைகள் செய்கிறாய் பாரு, ஒரு 10 நன்மைகள் செய். இப்போ இந்த தீமைகளை விட உன்னுடைய நன்மைகள் அதிகமாக இருந்தால் உனக்கு தேவன், கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார்? இறங்குவார். கடவுளுடைய கண்களை தெய்வம் கிடைக்கும். அப்ப சில இடத்துல நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது கூட சொல்லுவாங்க, யாரு பரலோகத்துக்கு போவாங்க? நல்லது செய்யறவங்க பரலோகத்துக்கு போவாங்க. நல்லது செய்யறவங்க பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய நம்ம தீமைகள் செய்கிறோம். அந்த தீமைகளை விட இன்னும் சில நல்ல காரியங்கள் செய்தால் நம்ம என்ன செய்யலாம்? சொர்க்கத்துக்கு போகலாம். இதுதான் உலகத்தின் பார்வையில இருக்கக்கூடியதான நீதியை குறித்ததான பார்வை. அப்போ ஒரு சில விஷயங்களில நம்ம ஒரு கீழான நிலையில இருக்கிறோம். இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம நல்லதாக ஒழுங்குபடுத்தி கொண்டால், சில விஷயங்களை நம்ம செய்தால், கொஞ்சம் தான தர்மம் பண்ணினால், கொஞ்சம் அப்படி இப்படி ஒழுக்கமாக நடந்து கொண்டால், இது நம்முடைய வாழ்க்கையில நீதி. நீங்க இப்படியாக வாழுங்கள். இது நமக்கு நீதி புஸ்தகங்கள் போதிக்கக்கூடியதான கருத்துக்கள். உலகத்துல எந்த அற புத்தகங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஆனால் பைபிள் சொல்லக்கூடிய நீதி, கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய நீதி என்பது இப்படிப்பட்ட நிலையில் அல்ல என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வார்த்தை நீங்கள் அங்கு படிப்பீர்கள். விசுவாசத்தினால் உண்டாகும் தெய்வ நீதி விசுவாசத்திற்கு என்று உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி படிப்பீர்கள். நீதி வெளிப்படுத்தப்பட்டது. அதுவும் அந்த நீதி எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். நியாய பிரமாணம், தெய்வீக பிரமாணங்கள் இல்லாமல் தெய்வ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டை படித்து கரைத்து குடித்தவர்கள் எதன் வழியாக தெய்வ நீதி அறிந்து கொண்டார்கள்? நியாய பிரமாணத்தின் வழியாக. நியாய பிரமாணம் யாருடையது? தேவனுடையது. தேவன் வெளிப்படுத்தின சில சத்தியங்கள், 10 கட்டளைகள் அல்லது பல விஷயங்கள். அப்போ அப்படியெல்லாம் நீதி வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது அவை ஒன்றுமில்லாமல் இப்பொழுது தெய்வ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதி வெளிப்படுத்தப்பட்டது. இந்த வெளிப்படுத்துதல் என்று சொன்னாங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய கண்ணுக்கு மறைவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது நமக்கு காண்பித்து தரப்படுகிறது. வெளியே கொண்டு வந்து நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது, நம்முடைய சிந்தனைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. தெய்வ நீதியினுடைய ஒரு மகத்துவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்ப இது எந்த நீதியை குறித்து பேசுகிறது? இது என்ன நீதி? இது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கும் இந்த காரியங்களுக்கும் இடையிலே ஏதாகிலும் தொடர்பு இருக்கிறதா என்பதை நாம் இப்பொழுது இணைத்து பார்த்தால் ஒருவேளை நமக்கு சில விஷயங்கள் புரியும். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். ரோமர்ல நம்ம என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்திற்காக உங்கள் நீதி, தேவ நீதி என்ன செய்யப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தெய்வ நீதி என்ன செய்யப்பட்டிருக்கிறது?
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போகிறேன், இனி நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே எதை குறித்து, நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். இப்ப என்ன நீதி? ஏதாவது புரியுதா? என்னமோ கொஞ்சம் புரிந்தது போல தோன்றுகிறது இல்லை? தெய்வ நீதி என்பது என்ன என்ற கேள்வியை விட தெய்வ நீதி யார் என்ற கேள்வி இங்க மிகவும் பொருத்தமான. இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கு. இப்ப வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ நீதி எது? தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்த தெய்வ நீதி எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தெய்வ நீதி என்பது ஒரு செயல் அல்ல, அதற்கு மேலே ஒரு நபர். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ நீதியை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்றால் ஒரு நபரை நான் சொந்தமாக்கிக் கொள்ளுகிறது என்பது முதலாவது அர்த்தம், அடிப்படையான ஒரு அர்த்தம். அதன் பிறகுதான் செயல் வருகிறது. இப்ப ஏதோ சில செயல்கள் செய்கிறத தெய்வ நீதியாக மாறிவிடாது. ஒரு மனிதன் ஏதாவது சில செயல்களை செய்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது. எந்த ஒரு மனிதனும் சில நற்செயல்களை செய்து இந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்பாக நீதிமானாக மாற முடியுமா? முடியாது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு மனிதன் நீதியை, தேவ நீதியை சம்பாதிக்க முடியுமா? முடியவும் முடியாதா? கேள்வி புரிந்ததா உங்களுக்கு எல்லாருக்கும்? புரிந்ததா இல்லையா? கொஞ்ச பேர் முன்னாடி பதில் சொன்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உலகத்தில் ஒரு மனிதன் தெய்வ நீதியை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. உலகத்துல எத்தனை மனிதர்கள் அடுக்கடுக்காக சொன்னாலும், இவர் நீதிமான், இவர் நீதி செய்தவர், இது நல்லவர் என்று சொன்னாலும், தெய்வ சமூகத்தில் அந்த மனிதர் நீதிமான், நீதியானவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. காரணம், ஒரு நபர் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் நீதிமான் ஆக முடியாது. இது ஒரு மிக முக்கியமான ரகசியம். இது பைபிள் பேசக்கூடிய மிக மிக முக்கியமான காரியம். உலகம் ஏற்றுக்கொள்ள விரும்பாத காரியம், உலகம் ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு காரியம். ரோமர் 4 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்ப புரிந்ததா இந்த வசனத்தோட அர்த்தம்? புரிந்ததா இல்லையா? ஒரு மனிதன் நீதிமானாக சில காரியங்களை செய்கிறதல்ல, ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். யாரை? எதை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்க வேண்டும். அந்த விளக்கத்துக்கு நம்ம போகல. ஆனால் ஒரு நபரை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவர் யாராக மாற்றப்படுகிறார்? நீதிமானாக மாற்ற. இப்ப நீங்க இருக்கக்கூடிய உங்களில் என்னில் யாராலும் ஒருவருக்கு நீதிமான் ஆக முடியாது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஐயோ என்னால முடியல, நான் முயன்று பார்த்தேன், என்னால் முடியவில்லை, ஆகையால் நான் நீதிமான் ஆகவில்லை என்று நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. புரிந்ததா? இதுதான் பைபிளுடைய மிக பெரிய அடிப்படையான விஷயம். உலகத்தில் எந்த புஸ்தகமும் பேசாத விஷயம், உலகத்தில் எங்கேயே நாம் படிக்க முடியாத விஷயம், எந்த தத்துவத்திலும் சொல்லப்படாத விஷயம் பைபிள் பேசக்கூடிய விஷயம். ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறதற்கு ஒரு சில நீதி கிரியைகளை செய்கிறதல்ல,
ஒரு குறிப்பிட்ட நபரை விசுவாசிக்க. இது எவ்வளவு மேலான சத்தியம்! எந்த ஒரு பாவிக்கும் இது முடியும். எந்த ஒரு கொலைகாரனுக்கும், எந்த ஒரு கொள்ளைக்காரனுக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் இது முடியும். தெய்வ சமூகத்துல நீதிமானாக மாறுகிறதற்கு முடியும். நீதிமானாக மாறுகிறதற்கு சில விஷயங்களை செய்கிறதல்ல, ஒரு விஷயத்தை பெற்றுக் கொள்ளுதல். ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறதற்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டுதான் நீதிமானாக முடியுமே தவிர, அவன் தானாக ஏதாவது காரியங்களை செய்து அவன் என்ன ஆக முடியாது? நீதிமான் ஆக முடியாது. இதை நம்ம அடிப்படையாக முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். நான் நீதிமானாக வாழ வேண்டும் என்றால் இந்த அடிப்படை தேவை. முதலாவது நீங்களும் நானும் நீதிமானாக மாற முடியுமா முடியாதா என்பதுதான் முதல் கேள்வி. அதற்கான பதில் என்னது? முடியும். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அந்த நீதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை யாருக்கும் இலவசமாக பெற்றுக் கொள்ள முடியும். ஆகையினால் எந்த ஒரு நபரும் யாராக மாற முடியும்? நீதிமானாக மாற முடியும் என்பது முக்கியமான காரியம். இதனால்தான் இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்பது நம்முடைய மத்தியிலே வெளிப்படுத்தப்பட்டது. தேவனுடைய நீதி என்பது நம்முடைய நடுவிலே வந்து வாழ்ந்தது. தேவனுடைய நீதி நம்மோடு கூட பேசியது. தேவனுடைய நீதி நம்மைக்கு வந்த எல்லா காரியங்களிலே கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ நீதியைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் அத்தனை மனிதர்களுக்கும் உணர்த்தக்கூடிய விஷயம், நீங்கள் நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீதியை உங்களிடத்திலே நீதி இல்லை, நீதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும். இந்த ஒரு பார்வை பைபிள்ல இருக்கிறபடியினாலே நீதி என்பது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நீதி என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்கிற ஒரு பார்வை இருக்கிறபடினாலே பைபிள்ல எப்பொழுதுமே நீ நீதிக்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்று பைபிள் பேசுகிறதில்லை. அதற்கு மாறாக நீதிக்காக நீ விசுவாசிக்க வேண்டும் என்று பைபிள் பேசுகிறது. ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறதற்கு தேவை கடினமான உழைப்பு அல்ல, கடினமான தியாகம் அல்ல. ஒரு மனுஷனுக்கு முதல்ல தேவை என்னது? விசுவாசம். இதை பைபிள் ரொம்ப ரொம்ப தெளிவாக பேசுகிறது. இது வேற எந்த இடத்திலும் எந்த புத்தகத்திலும் பேச முடியாத ஒரு விஷயம், நீங்க எங்கேயும் வாசிக்க முடியாத ஒரு விஷயம். இப்ப பைபிள் பேசக்கூடிய நீதி என்பது மிக மிக வித்தியாசமானது. இதை நம்ம ரொம்ப அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீதிக்கான ஏதாகிலும் காரியத்தை தேவ சமூகத்திலே நீதிக்கான காரியத்திலே நாம் நீதிமான்கள் ஆகிறதுக்கான விஷயத்திற்காக நாம் ஏதாகிலும் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். இது நம்முடைய சாதனை அல்ல. நீங்களும் நானும் நீதிமான் ஆகிறது என்னுடைய சாதனை அல்ல. யாருடைய சாதனை அது? யாருடைய சம்பாத்தியம் அது? யாருடைய சம்பாத்தியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சம்பாத்தியம். அப்போ அதனாலதான் நம்ம ஏசாயாவில் நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம்ல, ஏசாயா 61:10 நம்ம வாசிக்கும் போது அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து, ரட்சிப்பின் வஸ்திரங்கள். அப்ப இதுல நமக்கு ஒரு சித்திரம் இருக்கிறது. இந்த நீதி என்பது என்னுடைய கை பலத்தினால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, ஒரு போர்வையை போல நான் போர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தேவனிடத்திலிருந்து எனக்கு இலவசமாய் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நீ தெய்வ நீதி என்பது. புரியுதா? எந்த ஒரு சாதாரணமான மனிதனுக்கும் தெய்வ நீதியை
இலவசமாக விசுவாசத்தினாலே சொந்தமாக்கி கொள்ள முடியும். எந்த ஒரு மனுஷனும் நீதிமானாக முடியும். அது எப்படிப்பட்ட மனுஷனை தேவன் நீதிமானாக்குகிறார்? அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களாக்குகிறவர். யாரை நீதிமான்களாக்குகிறார் தேவன்? பாவியை நீதிமான்களாக்குகிறவர். எதனால்? எதன் வழியாக? விசுவாசத்தின் வழியாக. விசுவாசம். இது ஒரு ஆச்சரியம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். இப்ப இந்த ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்கக்கூடிய காரியத்தை யார் செய்கிறார்? யார் செய்கிறார்? தேவன் செய்கிறார். இப்ப மனிதனுடைய பங்களிப்பு என்ன? அதுல உங்களுடைய என்னுடைய பங்களிப்பு என்ன? நான் நீதிமான் ஆகுறதுல உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன? நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். வெறும் விசுவாசத்தினால. நம்மை பார்த்து யாராகிலும், இங்கே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து, உங்களை பார்த்து யாராகிலும் நீதிமான் என்று கூப்பிட்டால், சொன்னால் நம்ம கூச்சப்படணுமா வேண்டாமா? வேண்டாம், கூச்சப்படக்கூடாது. நான் யாரு? எதனால்? என்னுடைய தகுதியினால் அல்ல. எதனால்? இயேசு கிறிஸ்துவால். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் நீதிமானாக இருக்கிறேன். நான் நீதிமான். ஏன் நீதிமான்? ஏன் நீதிமான்? தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நான் செய்தது என்ன? வெறும் விசுவாசம். நான் அப்படி நீதிமான் என்று சொல்லும் போது கூச்சம் வருகிறது என்றால் நம்முடைய விசுவாசத்திலே குறைவு இருக்கிறது என்ற அர்த்தம். விசுவாசித்த நான் ஏன் பேசுகிறேன்? இப்போ விசுவாசம் என்பது அறிக்கையிலே வெளிவர வேண்டும் இல்லையா? விசுவாசம் அறிக்கையிடப்பட வேண்டும். நான் நீதிமான் தான். நான் நீதிமான் தானே? இது சந்தேகம் இல்லை. நான் நீதிமான். நான் எப்படி நீதிமான்? கிறிஸ்துவினால் நான் நீதிமான். பாவியை நீதிமான் ஆக்குகிறவரால் நான் இன்றைக்கு யாரு? நீதிமான். நன்றி, பாவி அல்ல. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு அது சரியாக தெரிய வேண்டும். ஆனா அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாதவனை தான் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இப்ப தகுதி இல்லை இல்லை நம்ம சொல்லிட்டு வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. நீதிமானா இல்லை என்று கேட்டால் ஸ்ட்ரைட்டான ஆன்சர் தான், நான் நீதிமான். இது நம்முடைய விசுவாசத்திலே ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். இதற்காக நாம் எந்த பணமும் எந்த கிரயமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுல எந்த நம்முடைய நற்கிரியும் என்ற காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இல்லையா? அவரே தேவனால் நமக்கு நீதியானார். அவரே தேவனால் நமக்கு நீதியானார். இந்த அவர் யார்? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னையும் என்ன செய்ய முடியாது? இனி பிரிக்க முடியாது. எந்த ஒரு நிலையிலையும் பிரிக்க முடியாது. என்னுடைய இரட்சகரால், என்னுடைய ஆண்டவரால் நான் இன்றைக்கு நீதிமானாக இருக்கிறேன் என்றால் அவர்தான் என்னுடைய நீதி. அப்போ தேவன் நம்மை நீதிமானாக்குவதற்காக நம் தியான சிந்தைகளிலே கேட்டது போல தேவன் நமக்கு சில வசனங்களை நமக்கு கொடுக்கவில்லை, சில கட்டளைகளை கொடுக்கவில்லை. நம்மை தேவன் நீதிமானாக்குவதற்காக அவர் நமக்காக கொடுத்தது என்ன? சொல்லி முடியாத ஈவு. அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்காக அவர் கொடுக்கப்பட்டார். அவரை நான் பெற்றுக்கொண்டேன். அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகையால் நான் நீதிமானாக இருக்கிறேன். என்னை நீதிமானாக்கும்படியான எல்லா சம்பாத்தியங்களையும் கிறிஸ்து எங்கே செய்து முடித்தார்? சிலுவையிலே. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் யாராக இருக்கிறேன்? நீதிமானாக இருக்கிறேன். சரியா? ஓகேயா? சரி. இப்போ இந்த நீதி நமக்கு வழங்கப்பட்டதுனாலே நாம் இனி தைரியமாக பரலோகத்திற்கு போக முடியும். எங்க போக முடியும்? பரலோகத்திற்கு போக முடியும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த போது தேவனுடைய நீதியாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து ரெண்டு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, நீங்கள் இனி என்னை காணாதபடியினாலே அவர் நீதியை குறித்து பேசுவார், கண்டித்து உணர்த்துவார். ஏன்? இதுவரைக்கும் நீதியாக உங்களுக்கு முன்பாக இருந்தது யாரு? நாம் தான். சரியா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மகத்துவமான ஒரு விஷயமே அதுதான். அப்போ சிலர்கள் கேட்பாங்க, பயங்கரமான கேள்வி, குறிப்பாக இஸ்லாமியர்கள் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து எங்காவது தம்மை குறித்து நேரடியாக தேவன் என்று சொல்லி இருக்கிறாரா? இப்படி எல்லாம் கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து எங்காவது நேரடியாக தேவன் என்று சொல்லுகிறதல்ல, தேவன் என்று தம்மை வெளிப்படுத்தினார். அதான் இயேசு கிறிஸ்துடைய ஸ்டைல். பைபிள் படிக்கும் போது நாம் தெரிந்து கொள்கிறது, இயேசு கிறிஸ்து தம்மை நான் நீதிமான், நான் தேவன் தேவன் என்று அப்படி சொல்லி நடக்கிறதுக்காக இங்க வரல. தம்மை தேவனாக வெளிப்படுத்தினவராக இந்த உலகத்திலே வந்தார். வெளிப்படுத்துது. பைபிளுடைய மகத்துவமே அதான், வெளிப்படுத்துது, ரெவலேஷன். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இங்கேயும் தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியாக இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி வாழ்ந்தார். இப்பொழுது அவர் தேவனத்திலே போகிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார், ஒரு நீதி இந்த உலகத்திலே வந்தது, இந்த ஒரு நீதி இந்த உலகத்திலே நடந்தது, இந்த நீதி உங்களோட வந்து இருந்தது, இந்த நீதி உங்களோட எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தது, இந்த நீதியை நீங்கள் என்னது செய்தீர்கள் என்றெல்லாம் இந்த உலகத்திற்கு தேவனுடைய நீதியை குறித்து வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலை. இன்னொன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து பேசுவார். பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து கடந்து சென்றிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தெய்வ நீதியை குறித்து பேசும்போது பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து கடந்து சென்றிருக்கக்கூடியது தெய்வ நீதியுடைய ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு. ஏனென்றால் பரலோகத்திலே தேவனிடத்திலே ஒருவர் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அவர் நீதி உள்ளவராக இருக்க வேண்டும், பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிதாவிடத்திலே போனார் என்று சொன்னார். அவரிடத்திலே நீதி பரிபூரணமாய் இருந்தது என்று அர்த்தம். தெய்வ நீதி இருந்தால் தான் அவர் பரலோகத்துக்கு போக முடியும். அது இல்லாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப அவரிடத்துல ஒரு பாவம் இருந்திருந்தாலும் அவர் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்தின் நுழைவு என்பது நீதி சம்பந்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவானவர் குமாரனை பரலோகத்திலே ஏற்றுக்கொண்டார் என்றால், பரலோகத்திலே அவருக்கு தம்முடைய வலது பாரசத்திலே உட்கார இடம் கொடுத்திருக்கிறார் என்றால், அவரிடத்திலே பாவம் இல்லை, அவர் நீதியாக இருந்தார் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தெய்வத்தினுடைய நீதி. இது நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாவி யாரும் பரலோகத்துக்கு போகிறதில்லை என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுது. பாவிகள் யாரும் பரலோகத்துக்கு போக போறதில்லை. சரியா? நான் கடந்த முறை சொன்னது போல இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்க உலகத்தில் வரவில்லை. எதற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் என்பதை மறக்கக்கூடாது. ஒரு கூட்டம் பாவிகளை சபையிலே சேர்க்கிறதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரவில்லை. ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களை சபையிலே சேர்க்கிறதற்காக வந்தார். ஒரு கூட்டம் நீதிமான்களை சபையிலே சேர்க்கிறதற்காக வந்தார். அப்படி என்றால் நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்தோமே, நமக்கு என்ன சம்பவித்தது, இப்பொழுது நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியங்கள் என்பது பரிசுத்தமும் நீதியும் சார்ந்த காரியங்கள். இன்னைக்கு சபை மறந்து விட்ட ஒரு சத்தியம் இது. இன்னைக்கு நாம நிறைய படித்து 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 தலைகளாய் படித்து விட்ட காரியம் இது. இன்றைக்கு நாம் இன்னைக்கு அதை மறந்து விடுகிறோம். இன்னைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நன்மைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். கடந்த ஒரு தலைமுறையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உணவு, உடை, வசதி, வாய்ப்புகள், வாகனங்கள், எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் முன்னுக்கு வந்த உடனே நமக்கு எல்லாருக்கும் பொறுப்படுத்த போச்சு. இப்ப நம்ம சொல்றத உபதேசம் சபைகள்
சபைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு தலைகீழான ஒரு சீர்கட்ட நிலைக்கு போய் அதனும் குளிரம் இல்லாமல் வாந்தி பண்ணப்படக்கூடிய நிலைமையிலே சென்று விட்டது. சபைகளிலே பாவிகள் மலிந்து விட்டார்கள். ஆனால் இந்த பாவிகள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று நாம் நேரவே பேசின ஒரு காரியம். இப்படி பேசுகிறதிலே பெருமை கொள்ளுகிறார்கள். செயலிலே நீதிமானாய் வாழ்கிறதற்கு, பரிசுத்தவான்களாய் வாழ்கிறதற்கு மனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களை எந்த கணக்கில் கொண்டு வைக்கிறது? பாவிகள் சேர்ந்தது சபை என்று நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இதைத்தான் ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். நீதியை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியாக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பாவிகளை நீதிமான்களாக்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். உங்களையும் என்னையும் அவர் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால்தான், அதை விசுவாசித்தால்தான், அதை அறிக்கையிட்டால் தான் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், சபையின் அங்கத்தினர்கள். அது நான் சொல்ல மாட்டேன். அது அவரு சிலுவையில் அதெல்லாம் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அதெல்லாம் பரலோகத்துல போகும்போது நாங்க பாத்துக்குவோம். எங்க நான் நானாதான் இருப்பேன். இது என்னன்னா செத்து போனதான், சிலுவையில் அறையப்பட்டதான். இந்த கணக்கு வழக்குகளுக்கு நாம முடிவு கட்ட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசி என்ற நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் இதை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார் என்றால், தேவனுடைய நீதியை குறித்து ஆவியானவர் பேசுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராயிருந்தார், தேவனுடைய நீதியாயிருந்தார் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த அர்த்தங்கள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது. பரலோகத்திற்கு ஒரு நபர் செல்லுகிறதற்கு நீதி மிக மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்கு வேதத்திலே பல விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம் ஒருவரும் நீதிமான்கள் அல்ல, இல்லையா? நாம் ஒருவரும் நீதிமான்கள் அல்ல. இதை நம்ம மறக்கவில்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ரோமர் 3:10 தானே? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நானும் நீங்களும் நீதிமான்கள் அல்லாதவர்களாகத்தான் இருந்தோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. நாம எந்த செயலினாலும் நம்ம நீதிமான் ஆகவும் இல்லை. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 5:21 என்ன வாசிக்கிறோம்? இப்போ நம்ம நீதிமான்கள் ஆன ரகசியமும் நம்ம எங்க பார்க்கிறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப நம்ம யாராக இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். எதன் நிமித்தம்? எதன் நிமித்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தின் நிமித்தம். நம்முடைய ஸ்தானத்திலே அவர் பாவமாக மாறி நம்மை தேவனுடைய நீதியாக மாற்றியிருக்கிறார். சந்தோஷம் தானே? நம்ம நீதிமான்கள் தானே? சந்தோஷம் தானே? அப்ப நம்ம எந்த இடத்திலையும் அந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது. ஏன் இதை நான் முதலாவது சொல்லுகிறேன்? முதலாவது நாம யாரு என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நம்ம யாராக வாழ வேண்டும் என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். நேரம் இல்லாதனால இங்க இந்த விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு இப்போ நம்ம எல்லாருமே இந்த
இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம அதை உணர்ந்து கொள்கிறோம். இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம், படித்து முடித்த உடனே நம்ம வேலைக்காக நம்ம அப்ளை பண்ணுகிறோம், படிப்பு கேட்ட ஒரு வேலை. அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருகிறது. நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பேங்க்ல மேனேஜருக்காக நான் அப்ளை பண்றேன்னா எனக்கு ஒரு பேங்க் மேனேஜர் சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விடுகிறது இல்லையே. வந்து விட்ட உடனே அதை வாங்குற உடனே மனதளவிலே நான் யாராக மாறுகிறேன்? ஒரு மேனேஜர். இன்னொரு நபருக்கு, என்ன பக்கத்து வீட்டுல இன்னொரு நபருக்கு அவர் ஒரு ஏவாக அல்லது இன்னொரு ஆபீஸ் அசிஸ்டண்டாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் அப்ளை பண்ணாரு. அவருக்கு அதுவும் வந்துடுச்சு. 2 பேரும் ஒரே பேங்க்ல வேலை, பக்கத்து வீடு. சரியா? 2 பேரும் ஒரே நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம். வாங்கிட்டு என்ன செய்யறோம்? 2 பேரும் உள்ள போறோம். 2 பேரும் என்ன செய்வோம்? யாருக்கு எந்த சீட்டோ அந்த சீட்டுக்கு நம்ம போவோம். அது எப்படி முடிஞ்சது அவங்களால? அவர்கள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற உடனே அவர்கள் அதுவாக மாறி விடுகிறார். கரெக்டா? அவர்கள் அதுவாக மாறி விடுகிறார். அதான் இயல்பு. இது மனிதனுக்கு அந்த இயல்பு இருக்கிறது. இதுதான் நம்முடைய, நான் ஒரு நீதிமான் என்று சொல்லும் போது நான் அதுவாக மாறி விடுகிறேன். நான் பாவி என்று இருக்கும் போது நான் ஒரு பாவியாக வாழ்கிறேன். இது நம்ம உணர வேண்டிய அவசியம். இப்போ நான் நமக்கு இவரை விட்டு இப்ப நான் எனக்கு மேனேஜர் ஆயிருக்கிற அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, அவருக்கு ஆபீஸ்ல இன்னொரு வேலை கிடைச்சது, நான் அவருக்கு சீட்டுக்கு போறேன், அவர் என்னோட சீட்டுக்கு வராருன்னு வச்சிருங்களேன். என்ன ஆகும்? என்ன பிரச்சனை? இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப மனதளவுல இவங்களுக்கு ஒரு சரியான புரிந்து கொள்வதில்லை. இவங்க 2 பேரை எங்க அனுப்பணும்? 2 பேரை எங்க அனுப்பணும்? மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பணும். ஏன்னா இவங்க என்ன இல்லை, சரியா நார்மலா இல்லை. நார்மலா இருந்தா இவங்க இருக்க வேண்டிய இடத்துல இவங்க இருப்பாங்க, செய்ய வேண்டிய வேலையை செய்வாங்க. அதுக்கு இந்த நார்மல் இல்லாத நிலைமைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை அப்நார்மல். இப்ப விசுவாசி நீதிமானாக நடந்து கொள்ளாவிட்டால், விசுவாசியாக நடந்து கொள்ளாவிட்டால், பாவியாக நடந்து கொண்டால் அதுக்கு பேர் என்ன? அவங்க நார்மலா இல்லைன்னு அர்த்தம். சரியா விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். சரியா? அப்ப இன்னைக்கு சபையில வரக்கூடிய விசுவாசிகள் பாவம் செய்திலே தொடர்ந்து வாழ்கிறார்கள் என்றால், அதற்கு நியாயம் கற்பிக்கிறார்கள் என்றால், அதற்கு கலாச்சாரத்தை காட்டி, அதுக்கு காரிய காரணங்களை காட்டி, படிப்பை காட்டி, அந்தஸ்தை காட்டி, சமுதாய காரியங்களை காட்டி, அதற்கு ஒரு காரண காரியத்தை காட்டி அதை அவர்களுக்கு அது நீதிகரிக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசி அப்நார்மலா இருக்கிறார். இப்ப விசுவாசி முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், விசுவாசின்னா யார்? நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்ப நான் தேவனுடைய பிள்ளையானால் நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். அப்ப ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் இப்படித்தான் நடந்து கொள்ளுவான் என்பதை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ப வாழ வேண்டிய பொறுப்பு அந்த விசுவாசிக்கு இருக்கு. அதற்கு மாறாக நடந்து கொள்ளுகிறது தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் அல்ல, திருத்திக் கொள்ளப்பட வேண்டிய விஷயம், அவசரமாக மருத்துவம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா இன்றைக்கு இது இந்த சபைகளில் இன்றைக்கு பேசப்படுகிறது இல்லை. விசுவாசிகளுக்கு இது பேசப்படும் போது இது விசுவாசிகளுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அதற்கு மாறான காரியங்களை பேசுகிறதிலும், ஆழமாக சிந்திக்கிறதிலும், அதற்கான காரியங்களை செய்வதிலும் விசுவாசிகள் மும்முரமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய குறைகளை, தவறுகளை அதன் மூலம் மறைக்கவும் மறக்கவும் விரும்புகிறார்கள். தங்களுடைய மனம்போன போக்கிலே வாழ்கிறதற்கு விரும்புகிறார்கள். தங்களை திருத்திக் கொள்ள, தங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த உன்னதமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒருவர் கூட நான் நீதிமான் ஆகக்கூடிய திராணி அற்றவன் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது என்பதை முதலாவது சொன்னவருடைய ரகசியம் அதுதான். நம்மளே யாரும் நீதிமான்கள் ஆகிறதற்கு தொலைவானவர்கள் அல்ல, முடியாதவர்கள் அல்ல. அதற்காக நம்ம யாரும் எதுவும் செய்ய வேண்டிய
அவசியம் இல்லை. எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து நிறைவேற்றி விட்டார். அப்படி நீதிமான் ஆகிறவர்கள் தான் பரலோகத்திற்கு போக முடியும். அதற்கான எல்லா காரியங்களும் வாய்ப்புகளும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் நீதிமானாக நடந்து கொள்ளுதல் என்பது அதற்கு அடுத்த கட்ட மறுபக்கம். அதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. அது இன்னைக்கு நம்ம மறக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதனால தான் நம்ம இந்த விஷயங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். அந்த மறு உருவப்படுதலை குறித்து கர்த்தர் சித்தமானால் நம்ம அடுத்த சிந்தனையில சிந்திப்போம். இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம சிந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு அது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.